ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவங்க கையை பிடிச்சி இழுக்க அவங்க விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பிரேஸ்லெட்லாம் கீழே விழுந்துடும். அவங்க கையில் இருக்க டாட்டூ தெரிய நம்ம ஹீரோயின் அப்படியே மறைச்சிக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்ப்பாங்க. நம்ம ஹீரோவை வச்சுக்கணும் வாங்காமல் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க மாப்பிள்ளைக்கு இது ஒரு ஆக்வர்டாக இருக்கும். ஏன்னா மாப்பிள்ளைக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோ கையிலேயே அதே டாட்டூவை பார்த்துருப்பார்ல. அவர் எதுவுமே பேசாமல் நடுவில் நின்றுருப்பார். நம்ம ஹீரோவும் பார்த்து அழுதுட்டு இருக்க சேர்மன் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் தான் இப்போ வாட்சி சொல்லுங்களேன் உங்கள் பொண்ணுக்கு புத்திமதின்னு சித்தி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களோட அப்பா தானே, சொல்லுங்கள் உன் மாமனார் வீட்டுக்கு போய் இருந்த புத்திமதி சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க சித்தி பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க கிளம்புனா போதுங்கிற மாதிரி சாப்பாடு பேக் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இப்படி தான் வழி அனுப்பி வைப்பீங்களான்னு சித்தி கத்திக்கிட்டு இருக்க அங்கே சேர்மன் வந்துடுறாரு. கொஞ்ச நாள் என் பேத்தி என் வீட்டில் இருந்துட்டு அனுப்புகிறேன், நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லிவிடுங்க, கொஞ்ச நாள் அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சேர்மன் சொல்ல மாப்பிள்ளை என்ன சொல்லுவார், அப்பா நீங்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவங்க புதுசாக கல்யாணமானவங்கன்னு சொல்லிட்டு இருக்க இன்னொரு டைம் சண்டை வந்தால் நீ பொறுப்பேற்றுக்கிறியான்னு கேட்குறாங்க. அவங்க மாப்பிள்ளையோட காலை பார்த்துட்டு சித்தி கம்முனாக சரி அப்படின்ட்டு மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ காரில் உட்காந்துட்டு மாப்பிள்ளை போகிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவர் திடீர்னு அவர் கையில் இருக்க ஃபோனை பார்த்துட்டு ரூமில் நம்ம ஹீரோயின் ரூமில் லைட் எரியதை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்க இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பால்கனியில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா இதுன்ட்டு இவங்களும் போய் பார்க்கலான்னு பார்க்க அங்கே டக்குன்னு கையை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ. என்கிட்ட இருந்தா இப்போ இல்லை நான் உன்னை பண்ணியிருப்பேனா என்னங்கிற மாதிரி ஹீரோ அவ்வளோ ஃபீல் பண்ணி அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க டக்குன்ட்டு எதுவுமே பேசாமல் ஹக் பண்ணிக்கிறாங்க. யாரோ நம்ம ஹீரோயின் ரூமை தட்ட சரி நான் கிளம்புறேன், இந்த ஃபோன் வச்சுக்கோ நான் கால் பண்ணுறேன்ட்டு ஹீரோ ஃபோனை மட்டும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க டக்குன்னு பால்கனி டோரை சாத்திட்டு வர பிரசிடென்ட் உள்ளே வந்துடுறாரு. யாரோ வந்துட்டு போன மாதிரி இவருக்கு ஒரு டவுட்டு. பார்த்ததுக்கு ஹீரோயினோட ஃபோன் அங்கே இருக்குது, பட் கையில் இன்னொரு ஃபோன் வச்சுருக்க இவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அவர் என்கிட்ட என்ன ஹீரோ பற்றி கேட்டார், நானும் உண்மையாக சொல்லிட்டேன், ஹீரோ பற்றி தப்பாக பேசினங்காட்டி நான் அவரை அந்த மாதிரி அடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்ல ஹீரோயினோட அம்மாக்கெல்லாம் சரியான கோபம். என்னடி பண்ணிட்டுருக்க, உன் புருஷனை எவனோ ஒருத்தனுக்காக அடிச்சிட்ட அப்படின்ட்டு இவங்க நம்ம ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருக்க சின்ன வயசுலலாம் நான் இந்த ரூமில் வந்தாலே நீ கத்துவேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு பிரசிடென்ட் ஹீரோயின்கிட்ட கேட்க ஹீரோயினுக்கு இந்த ரூம் ஃபுல்லாகவே சின்ன வயசில் அவங்க அப்பா கூட இருந்தது தான் ஞாபகம் இருந்திருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. பட் இவங்க அப்பா இல்லைங்கிறத நம்ம ஹீரோயினால் ஏற்றுக்கவே முடியாது. இன்னுமே இந்த ரூமில் எங்கள் அப்பா என் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த இடத்துல நான் யாரையும் வச்சுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க உங்கள் அப்பா மட்டும் நீ டிவோர்ஸ் ஆகிறதெல்லாம் பார்த்தா சந்தோஷப்படுவாரா, யோசிச்சு பாருன்னு சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும்னு கூட தான் நினைப்பாருன்ட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. பிரசிடென்ட்டால் பேசக்கூட முடியல. நீங்கள் ஒன்றும் அவ்வளோக்கு ஃபீல் பண்ணாதீங்க, என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் கூட ஹீரோவை பிரேக்கப் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன், ஆனால் பாரு நான் எப்படி மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாட்ட அவங்க புலம்பிட்டு இருக்க எப்படியோ நம்ம ஹீரோவும் ஜியோன்ட்டும் இருந்திருப்பாங்களே அந்த ஃபோட்டோஸ்லாம் பிரசிடென்ட்டோட கையில் யாரோ அமுச்சு வைக்கிறாங்க. யாருன்னு நமக்கு காட்டல. இங்கே ஹீரோ யாருக்கோ ஃபோன் பண்ணி பணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க கிட்ட தான். அவங்க சரி இந்த மாதிரி அமுச்சு விட்டுறேன், எனக்கு வட்டி முதலமாக வேணும்னு சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்க பணம் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு பாருங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாங்க. பாடி கார்டு செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னு சொல்ல கணக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பாஸ்வேர்டு மாற்றி விட்டுறாரு. இப்போ என்ன பண்ணுவேன்னு பார்க்குறேன்டா அப்படின்ட்டு அவங்க கடன் வாங்கியிருப்பாங்களே அந்த அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ட்ரிப்பெல்லாம் போகிறேன், உன் பணத்தெல்லாம் போட்டுட்டேன் நல்லா பார்த்துக்கோன்ட்டு நம்ம ஹீரோயின் வரைஞ்சிருப்பாங்களே அந்த டிராயிங் பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வரைஞ்ச மாதிரியே ஒரு கடலில் அதே மாதிரி ஒரே ஷிப்லன்ட்டு நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. வாட்சை கட்டிட்டு இவர் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வரல. சரி கரைக்கு போய் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே போய் சின்ன பசங்களை விளையாடிட்டு இருக்க இவர் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் க்யூட்டாக பக்கத்தில் உட்காந்துருக்கான். அவன் கூட உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் அந்த பையன் மட்டும் தனியாக கோல் போட ட்ரை பண்ணிட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த பையன் கூட போய் கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தாட்டு, நம்ம ஹீரோயினோட கல்யாணத்தன்னைக்கு கண்டிப்பாக வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு சவால் விட்டுருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோ 2 நாளுக்கு முன்னாடி கால் பண்ணி இந்த மாதிரி நான் உங்க கூட மீட் பண்ணணும் பீச்சுக்கு தனியாவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி நம்ம ஹீரோயினை மறக்க மாட்டா அப்படின்னு நினச்சி இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ கரெக்டாக ஹீரோ கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து ஒன்றா கிளம்பல, எனக்கு வர இஷ்டம் இல்லை, இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்ட்டு ஹீரோ பேச வரக்குள்ளே நம்ம ஹீரோயின் கட் பண்ணிடுறாங்க. இப்போ பாரு நான் இப்படி சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்ட்டு நம்ம ஹீரோயின் எக்ஸைட்மெண்ட்டாக வெளியே போகிறாங்க. டக்குன்னு எங்கிருந்து தான் வந்தானுங்கன்னு தெரில 4 பேர் நம்ம ஹீரோயின் அமக்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சியோன்னு கத்துறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே கேட்கல. அவங்க பாட்டு கிட்னாப் மாட்ட பண்ணிட்டு போயிட்டுருக்க ஹீரோ இன்னும் ஹீரோயின் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாக்ஸி டிரைவர் இருப்பார்ல அவருக்கு பாடி கார்டு பணத்தை கொடுத்து அமுக்கிடுறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெட்டிங் சூட்டு வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு வயலன் கிளாஸ்லாம் போய் கற்றுருப்பார்ல அதெல்லாம் இன்னைக்கு வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்த்தியா உனக்காக நான் எவ்வளோ நல்லா வாசிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு இருக்க ஹீரோயினுக்கு இங்கே உலகம் இடிஞ்சு போன மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ பாட்டுக்கு வாசிச்சுட்டு இருக்க அங்கே யாரோ ஒரு போட் வருது. யதார்த்தமாக இவரும் இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு பார்த்தியா உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டு இந்த பிரேஸ்லெட்லாம் வச்சுருப்பாங்கள்ல உடஞ்சிருக்கும்ல
அதை நம்ம ஹீரோ ரெடி பண்ணதை காட்டிகிட்டு இருப்பாங்க. உனக்கு நான் ஒரிஜினல் இன்னும் கொஞ்ச நாளில் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு அந்த போட்காரங்களுக்கு ஹீரோ அப்படியே காய சொல்லிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா லைட்டு கண்ணில் கூசிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த போட்காரன் துப்பாக்கியோட நின்றுட்டுருக்கான். நம்ம ஹீரோ டக்குன்னு குதிச்சிடறாரு தண்ணியில். இருந்தாலும் அவனால் எவ்வளோ ஷூட் பண்ண முடியுமோ நம்ம ஹீரோ வேணும்னே டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்கிறாரு. பட் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோனால முடியல, அவர் அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்காங்க. யாரா இது இப்படி வந்து ஷூட் பண்ணது நம்ம பார்த்துட்ருக்க, கேப்பை கட்டினாதான் தெரியுது வந்தது பிரசிடென்ட் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இவனும் யோமும் இருக்காங்களே, 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் போட்டிருப்பாங்க. எப்படியோ சொன்ன மாதிரியே சூப்பராக ஹீரோ கதையை முடிச்சிட்டிங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு. என்ன கொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா என்னன்னு யோம் கேட்டுட்டு இருக்காங்க. அட விடுங்க, இனி அவன் ரூட் கிளியர், நம்ம நிம்மதியாக இருப்போம்னு சொல்ல, பிரசிடென்ட் ஏதோ பேயடிச்ச மாதிரி தான் இருக்காரு. அவர் எதுவுமே காதில் வாங்காமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா சரி விடுங்க உன்னை அடுத்து நம்ம ஃபண்டை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கலான்னு பேசிகிட்டு இருக்க, பாஸ்வேர்டு இன்கரெக்டுன்ட்டு பாடி கார்டுக்கு வருது. சார் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவன் யோம்கிட்ட பேசிகிட்டு இருக்க, பிரசிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹீரோ வந்து கம்பெனியை விட என் உயிர் பெருசு இல்லையா அப்படின்னு கேட்க, எனக்கு கம்பெனி தான் பெருசுங்கிற மாதிரி பிரசிடென்ட்டுக்கு தோணிட்டு அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரே ஷாக்கு பாஸ்வேர்டு மாற்றிருக்காங்கன்ட்டு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல், உன்னால் தானே இதெல்லாம் பிரச்சனை பண்ணால் எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, என் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை அப்படியே எனக்கு கொண்டு வரணும், இல்லைனா தோ நீ போனியே, நீ ஷூட் பண்ணதுக்கான எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது, அதை நான் ஃப்ளாஷ் நியூஸாக விட்டுருவேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு, பிரசிடென்ட் கொலை பண்ணானா அது நல்லாவா இருக்கும்ன்ட்டு இவன் வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒருத்தன் பார்த்துருப்பான்ல, அவன் அந்த வாட்ச் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவை மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டுட்டு வந்துட்டுருக்கான். இவன் பாட்டுக்கு கூலாக வீட்டுக்கு போய் சமைச்சிக்கிட்டு இருக்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. யார் அது இந்நேரத்தில் இவன் திரும்பி பார்க்க, அங்கே பேய் அடைஞ்ச மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்திருக்காரு. சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல தொப்புன்னு கீழே விழுக, இவனா அலறிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இந்த மாதிரி சேர்மேனோட ஃபண்டு என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அவரோட லாக் மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா போதும், அந்த ஃபண்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே சேர்மேன் பார்த்தீங்கன்னா அவங்க பேரனோட நல்லா ஜாலியாக சாப்பிட்ருக்காங்க. ஹீரோயின் சாப்பிடவே இல்லை. ஏன் சாப்பிட்லன்னு கேட்க, பிடிக்கல அப்படின்ட்டுறாங்க. அட போ நீயும் உன்னோட இது உன்ட்டு சேர்மேன் அதை போட்டு சாப்பிட்டு ரூமுக்கு போகிறாங்க. சேர்மன் ஆக்சுவலாக எல்லாத்தையுமே நோட்ஸ்குள்ளே தான் எழுதி மறைச்சி வச்சுருப்பாரு. பிரசிடெண்ட்டாக அதை ஒரு நாள் பார்த்துருப்பாங்க. இப்போ வந்து அந்த சீக்ரெட் கோடை தேடிக்கிட்டு இருக்க, டக்குன்ட்டு யாரோ வர மாதிரி இருக்குது. உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி. அவர் பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி புக்கு கலைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு ஒரு புக்கை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில போக, இங்கே அவருக்கு அந்த கோட் கிடச்சிடுது. அதை ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாரு. இங்கே மறுபடியும் போய் அந்த லாக்கரில் போட்டு ட்ரை பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருக்க, அது எரர்னு காட்டுது. ஏன்னா சேர்மன் இது பழைய கோடு இல்லை, புது கோடை தான் மாற்றிருப்பாரு. அதை நினச்சிட்டு இவர் ஹீரோவை ஏண்டா கொண்டுன்ட்டு நம்ம பிரசிடென்ட் மண்டையை பிச்சுட்டு அன்னைக்கு அவனை சும்மாவே விட்டுருக்கலாமோ, எதுக்குடா கொண்டுன்ட்டு ஃபீல் பண்ணி சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்க. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய லைட் அடிக்குது, ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி வருது. ஹீரோவையே இடிச்சிடுறாங்க. ஹீரோவனால் முடியல, அப்படியே கீழே போக ஹியோங்னு யாரோ கத்துற மாதிரி இருக்க, ஹீரோ டக்குன்னு கண்ணை முழிக்கிறாரு. பார்த்தா ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு உருவம் வந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ வேண்டான்ட்டு சொல்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹீரோக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறான். ஹீரோ ஏண்டா அப்படி பண்ண அப்படின்ட்டு அதே மாதிரியே கண்ணை மயங்கிட்டு இருக்க. யோம் இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு பிரசிடென்ட் சொல்லிட்டு இருக்க. போன வருஷம் அவன் பேச்சு கேட்டு தான் கம்பெனியை நட்டத்தில் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு சேர்மேன் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் சொன்னதெல்லாம் நினச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்காத, நான் சொல்கிறது மட்டும் கேளு அப்படின்ட்டு சேர்மேன் அந்த பாஸ்வேர்ட் இருக்குள்ள லாக்கருது, அதை எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. பணம் எடுத்து கொடுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. பிரசிடென்ட்டுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பார்த்ததுக்கு உங்கள் ஒய்ஃபு வேற வந்து நம்ம டெஸ்ஸுங்க பார்த்திக்கோங்க, ஜியோன் வந்து கெடுத்துற போகிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ பாலத்தில் நடுவில் விழுந்து கிடக்கிற மாதிரி கனவு வந்து டக்குன்னு பயந்துட்டு முழிச்சிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பியர்ட் வச்சுட்டு ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான். அவன் தான் நம்ம ஹீரோவை காப்பாற்றிருப்பான் போல. இங்கே நம்ம சித்தி இருக்காங்களே, அவங்க ஒவ்வொரு புக்காக கோடு போட்டுட்ருக்காங்க. சேர்மன் எப்போவுமே சீக்ரெட்ஸ் இந்த மாதிரி நோட்ஸ்குள்ளே தான் வைப்பாருன்னு நினச்சிட்டு சித்தி தேடிட்டு இருக்க. பென்சில் பாக்ஸ் தள்ளி விட்டுறாங்க. அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகலான்னு பார்க்க கோடு கிடச்சிருது. சித்திக்கு அடிச்சா லக்குன்னு போயிட்டுருக்க. இந்த மாதிரி கோடு எரர் வருது அப்படின்ட்டு சேர்மேன்ட்ட பிரசிடென்ட் சொல்லிட்டு இருக்காங்க. சேர்மேனும் போய் செக் பண்ணி பார்க்குறாரு, இன்னும் கோடை காணோம். அப்புறம் அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கும் ஞாபகம் இல்லை, ஹீரோ வந்தோடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட்டுக்கு இன்னும் கோவம் ஆகுது. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏன் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உன்னை யாரோ ஷூட் பண்ணாங்க தெரியுமா, எப்படி இருந்தால் தெரியுமா, நான் தூக்கி விடும்போது இங்கேதோ இப்படி தான் இங்கே மிதந்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குள்ள அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவன் காமிச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு வர வழியில தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அன்னைக்கு ஹீரோ விழுந்திருப்பார்ல தண்ணிக்குள்ள, விழுந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு மூச்சு வந்திருக்கும்.
டக்குட்டு ஹீரோ எந்திரிச்சு நீந்தலான்னு ட்ரை பண்ணியிருப்பாரு. மேலே எப்படியோ தம் கட்டி வந்திருப்பாரு. பட் அவரால் கொஞ்சம் கூட முடிச்சிருக்காது. ஹீரோ அப்படியே படுத்துருவார். படுத்துட்டு நைட்டு தான் அவருக்கு கண்ண முழிப்பு வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, பக்கத்தில் இருக்க வீடுன்ட்டு. அதில் நம்ம ஹீரோ இங்கே நினச்சிக்கிட்டு இருக்க, இங்கே பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டு கொண்டு வந்திருப்பார்ல ஹீரோ, பாக்கெட்டில் தான் இருந்திருக்கும். அதையே எடுத்து காமிக்கிறாரு. ஹீரோ கையில் டேட்டூ பார்த்தீங்கன்னா இனிஷியலில் இருக்குது, யாரோட பேராக இருக்கும் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. பாத்தியா உன் கோட்டில் எவ்வளோ புல்லட் பாயிண்ட் அப்படின்ட்டு காட்டிக்கிட்டு இருக்க, ஃபோன் கூட எடுத்து வச்சனே அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபோனும் ஆன் ஆகிடுது. இங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போக அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்க. ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு, தோ பேசி கூட்டிகிட்டு போங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு அவங்க அம்மா பாட்டுக்கு போயிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கு கத்திக்கிட்டே போக, அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, உங்கள் சேர்மன் உங்ககிட்ட பேசணுமாம்மா, கொஞ்சம் போய் பார்க்குறியா அப்படின்ட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க, மாப்பிள்ள தான் இருக்காங்க. இங்கே ஹீரோவா யார் இது அப்படின்னு லாஸ்ட் நம்பருன்ட்டு கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக பேசியிருப்பாங்கன்ட்டு அங்கே கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஹியோங் பேசுகிறேன் அப்படின்னோடனே மாப்பிள்ள கண்டபடியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏண்டா உனக்கு வேற பொழப்பே இல்லையா அப்படின்ட்டு. கரெக்டாக ஃபோனு நடுவுலையே ஆஃப் ஆகிட்டுருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தாத்தா, இந்த மாதிரி உனக்கு ஷேர் வேணும்னா நீ மாப்பிள்ளை கூட போய் தான் ஆகணும், நீ ஒன்று உன் ஷேரை கேட்கல, ஹீரோவோட பங்கையும் சேர்த்துலாம் கேட்டிருக்க, அப்போ நீ என் பேச்சை கேட்டு தான் ஆகணும்னு பிளாக்மெயில் பண்ண. இவங்களுக்கு வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி ஹீரோ வேற ஒரு நம்பர்லேருந்து கூப்பிட்டான், ஹியோன்னு சொன்னான், நாங்கள் அந்த ஃபோனை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. செக்ரட்டரி பார்க்குறாங்க. அந்த ஹியோங்கிற பேரை கேட்டோன்னே இவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரில, அப்படியே ஸ்லோ ஆயிடுறாங்க. நீங்கள் இப்போவும் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்க, மாப்பிள்ளை ஆமாம் அப்படின்ட்டு அவர் அதில் உறுதியாக இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுங்கன்ட்டு அவங்க அம்மாட்ட போகிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கேட்க, அவங்க அம்மா என்னதான் இருந்தாலும் நான் ஃபோனை தர மாட்டேன்னு வச்சிடுறாங்க. இங்கே கிராமத்துலலாம் ஹீரோ போய் மாட்டிருக்காரு. ப்ரௌசிங் சென்டரில் போய் எதனா கார் ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்ட்டு ஹியோங்கிற பேரில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வா ஹீரோ அப்படின்ட்டு என்னதான் இருந்தாலும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோனை ரெடி பண்ணலான்னு கொடுக்கலான்னு வந்திருக்காங்க. சரி சரி பார்த்து வச்சுக்கோ, இதுக்கு மேலே ரிப்பேர் ஆனால் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா இருப்பாங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்து ஹீரோ கால் பண்ணா என்னதான் இருந்தாலும் பேசி மிரட்ட விடுங்கன்னு சொல்ல, பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா நம்பலை, இருந்தாலும் கூப்பிடுவோம் அப்படின்ட்டு சும்மா கூப்பிடுறாரு. கூப்பிட்டா ஹீரோ எடுத்து பேசுகிறாங்க. பிரசிடென்ட்டுக்குன்னா இன்ப அதிர்ச்சி தலையின் உச்சத்தில் இருக்குது. இவர் ஒரு வில்லத்தனமான சிரிப்பை சிரிச்சுட்டு, வாடா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டாங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா யார் இது திடீர்னு கட் பண்ணிக்கிட்டான், என்ன இவ்வளோ பெரிய ஆளாய்வன், மறுபடியும் கூப்பிட்றான் பாருன்ட்டு பக்கத்தில் இருக்கிறவன் பேசிகிட்டு இருக்க. ஃபோன் ஆஃப் ஆகிடுது. ஐயோ ஃபோன் என்னடா பண்ண அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்க. யோம்க்கு இந்த மேட்ரை கேட்டோன்னே ரொம்ப சில்லுன்னு ஆகிடுது. இனி வாடா நான் வச்சுக்கிறேன்டா உன்னு அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் லொக்கேஷனை கண்டுபிடிங்கன்னு பாடி கார்ட்ட சொல்லிடுறான். லொக்கேஷனை எப்படியோ ட்ரேஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டு இருக்காங்க. ஹீரோவை லாஸ்ட்டாக கொண்டிருப்பார்ல அங்கே தான். அங்கே போய் நின்று பார்த்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் எப்படி விழுந்திருப்பேன், எதுனா ஞாபகம் வருதா என்னன்ட்டு அதே இடத்துக்கு வந்து பார்க்கலான்னு வந்திருக்காங்க. பிரசிடென்ட் ஒரு பக்கம் அந்த யாட்சி இருக்கும்ல அதையவே சுத்து போட்டுட்ருக்காரு. ஹீரோ வச்சிருந்த கிட்டாரு, அதுக்கப்புறம் ஹீரோவை குடிச்சிருப்பார்ல அந்த சோஜுன்ட்டு டாப் டு பாட்டம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட குடிச்சிட்டு இருக்கும்போது முட்டை இருந்திருக்கும்ல அதை கூட பார்த்துட்டு இருக்க. என்ன எதுனா ஞாபகம் வந்துச்சா இல்லையா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருன்ட்டு ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு வேற யார்கிட்டயும் நல்லா தீவிரமாக டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பத்தாததுக்கு பாடி கார்டு வேற இன்ச்சாக போய் எல்லா கடையிலையும் ஹீரோவை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு இருக்க. எப்படியும் அந்த கேமிங் சென்டரில் ஹீரோ வந்திருப்பாங்களே அதை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த ஃபோன் கடைக்கு ஹீரோ வந்திருப்பாங்களே அங்கேயும் போய் இவனுங்க நின்றுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா எப்படா விழுந்திருப்பான், இங்கே விழுந்தா எப்படி போயிருப்பான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணலான்னு பேசிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துல ஹீரோ கிராஸ் ஆகுறாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே இவருக்கு அதிர்ச்சி தாங்கலை, தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாங்க. இவர் நீந்த தெரியாமல் நீந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் தண்ணிக்குள்ளே குதிச்சுன்னு காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே. அவர் எப்படியோ மூச்சு முட்டி போராடி கரைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன்ட்டு கண்ணை திறந்தா பிரசிடென்ட்டுக்கு இது கனவா நனவான்னு கூட தெரியல. ஹீரோவை பார்த்தது அவர் அப்படியே அதிர்ச்சியில் படுத்துட்டு இருக்க. இங்கே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா குளிர்காய்ச்சல் வந்துடுது. அவர் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சு காப்பாற்றும் போது டக்குன்ட்டு பிரசிடென்ட்டை பார்த்து ஆக்சுவலாக ஹீரோ பயந்துருப்பாரு. அதை ஹீரோ நினச்சிட்டு இருக்க. இங்கே பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ நம்மளை காப்பாற்றிட்டானே, அவன் நிஜமாலுமே உயிரோட தான் இருக்கா அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்ததையே நினச்சிட்டு இருக்க. மேட்ரு எப்படியோ யோமுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஹீரோவை போய் நல்லா டீப்பாக சர்ச் பண்ண அந்த இடத்துல அப்படின்ட்டு பாடி கார்டுக்கு ஆர்டர் கொடுக்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தியல் அது இதுன்ட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணுறதுக்கு எப்படியாச்சும் வந்தால் உண்மையை வாங்குறோன்ட்டு இவன் ரெடியாக நின்றுட்டுருக்க. அங்கே ஒரு குட்டி பையன் நின்றுட்டுருக்கான். நம்ம பாடி கார்டு வேணும்னே பிளான் பண்ணி அந்த பையனோட பால் எடுத்து வச்சுக்கிறான்.
கொடுக்கும்போது தோ இந்த அங்கிளை பார்த்துருக்கியா அப்படின்ட்டு ஹீரோவை கேட்க அந்த பையனும் ஆமான்ட்டுறான். இங்கே ஃபோன் கடைக்கு வந்திருப்பார்ல, அவர் வந்து ஃபோன் ரெடி பண்ண கொடுத்துட்டு போக இந்த மாதிரி உன் தம்பியை தேடி பெரிய பெரிய ஆளுகளாக வந்தாங்க, நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது இவர் ஒரே ஓட்டமாக ஓடி வந்திருப்பாரு. ஏய் என்னாச்சுன்னு தெரியுமா, சீக்கிரமாக கிளம்புடா அப்படின்ட்டு இருக்க இவர் ஓடுறதை பார்த்தே டவுட்டு பட்டு ஒருத்தர் வந்திருப்பான். எனக்கு தெரிஞ்ச இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க பாடிகார்டு சும்மா ஒரு அசியூம்ஷனில் வந்திருப்பான். பார்த்தா ஹீரோவோட பொருளாக இருக்கும்ல, அதை வச்சு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. இங்கே தான் வந்திருக்கான், எப்படியாச்சும் நான் அவனை கண்டுபிடிச்சிடுறேன், எனக்கு இது வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்ட்டு இவன்கிட்ட பாடிகார்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருப்பாங்க, மேலே போயிட்டுருக்காங்க. இங்கே நீ ஹீரோட்ட பேசினியா இல்லையா அப்படின்ட்டு பிரசிடென்ட் கேட்டுக்கிட்டு இருக்க இல்லை ஹீரோ ஒன்றும் கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஹீரோவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவங்க ஒரு நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு இருக்க டக்குன்னு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஹீரோயின் டக்குன்னு கையெல்லாம் தட்டி விடுற அவருக்கு என்னடா இது நம்ம ஒய்ஃபே நமக்கு மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக வாங்க கோட் எடுக்க போகலாங்கும் போது இது ஒன்று தான் பாக்கிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் விரக்தியோட உச்சியில் மாப்பிள்ளை இருப்பார். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கோட் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்களே அங்கே போயிட்டுருக்க ஹீரோ அதே இடத்துல தான் கிராஸ் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் பார்க்கல. ஹீரோவை இவங்க பார்த்து காப்பாற்றினாங்களா இல்லையாங்கிறது மீதி கதை அடுத்து ஒரு சூப்பரான விறுவிறுப்பான எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் மறக்காமல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் பார்ப்போம். பை ஸ்வீட்டீஸ்.